இன்றைக்கி வந்துட்டு நம்ம மிஸ்ட்ரி வில்லேஜ் சேனலில் இருந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீட்டில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தது எல்லா பார்க்குள்ள சின்சான் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம கசாமா சொல்கிறான், இந்த வெயிலுக்கு நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறான். ஆமாப்பா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நம்ம பீச்சில் குளிச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கசாமா சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு சின்சான் வேறு என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். எல்லாம் வினோதமாக சின்சானே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு போ சொல்கிறோம், இன்றைக்கி நம்ம எல்லாம் போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடையை கண்டிப்பாக தேடுறோம், ஓடுங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி போகிறாங்க. ஏன்னா காசு காலையில் எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிருந்தது ஐஸ்கிரீம் கடை. அதனால் அவங்க ஒரு வில்லேஜ்குள்ளே வந்து மசாவை வந்துட்டு விழுந்துடுறான். வில்லேஜ்குள்ளே என்னால் இதுக்கு மேலே முடியாது, எனக்கு இப்போவே ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்கிறான். சின்சான் வந்துட்டு போயிட்டு ஒரு மரத்தை நிழலில் உட்காந்துக்கிறான். அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து உட்காந்துக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே எல்லாம் படுத்து தூங்கிடுறாங்க. மசா வந்துட்டு அதுதான், இதுக்கப்புறம் என்னால் இந்த வில்லேஜில் இருக்க முடியாது, நான் வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா எனக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போவும் கசாமாவும் சின்சானும் அந்த ஐஸ்கிரீம் கடையை பார்த்துடுறாங்க. ஓடி போகிறாங்க. பார்த்தா ஐஸ்கிரீம் கடையில் ஒருத்தவங்க கூட இல்லை, வெண்டிங் மிஷின் தான் இருந்தது. ஒரு ஐஸ்கிரீமுக்கான காசு தான் நம்ம கசாமாட்டு இருந்தது. அதனால காசை போட்டு ஒரு ஐஸ்கிரீம் வந்துட்டு வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு நம்ம ஒரு கேம் விளாட்லாம்ப்பா, இதில் வந்துட்டு ஸ்டோன் பேப்பர் சிசர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் எப்போவுமே தோற்கிற மசாவை வந்துட்டு இன்றைக்கி ஜெயிச்சிடறான். அவங்க எடுத்து ஒரு பைட் வாயில் வைக்கும்போது கரெக்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கடித்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது மறந்துடுறாங்க. அந்த வில்லேஜ்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு சாயந்தரமாக ஆயிடுது. பாலத்தில் வந்துட்டு சின்சானும் போவும் உட்காந்துக்கிறாங்க. கசாமா சுற்றி தேடுறான். ஆனால் அவனுக்கு இடமே மறந்து போயிடுச்சு. நம்ம மசாவும் அழுகுறான். அப்புறம் பார்த்தா வந்துட்டு பின்னாடி ஒரு பெரிய நிழல். யாருன்னு பார்த்தா நம்ம பிரின்சிபல் சார் வந்துட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. திருப்பியும் இந்த இடத்துக்குள்ளே யாரும் வராதிங்க, நான் இருந்ததால் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, இன்னொரு தடவை இந்த இடத்துக்குள்ளே வராதிங்கன்னு சொல்லிடுறாரு நம்ம பிரின்சிபல் சார். ஏன்னா இந்த வில்லேஜ் வந்துட்டு ரொம்ப மிஸ்டீரியஸ் ஆனதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த வில்லேஜ் அப்போ தான் அப்படியே அந்த வில்லேஜோட ஃபோட்டோவை காட்டுவாங்க. அவ்வளோதான், இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோட் மிஸ்ட்ரியாக இருக்குன்னா சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்ம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.